குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து Porsche Cayenne வந்து இருக்கு. இந்த Porsche Cayenne வந்து ஃபேஸ் லிஃப்ட்கான ஒரு மாடல். ஓகே, இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்துட்டு பழைய Porsche Cayenneக்கும் இந்த நியூ Porsche Cayenneக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஸ்டாக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றதை விட நிறைய ஒரு பர்சனலைசேஷன் உடைய ஒரு வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் இந்த காரை வந்துட்டு நீங்க வாங்குறீங்கன்னா பர்சனலைசேஷனால மட்டும்தான் இந்த காரை வந்து ஃபுல்லாவே உங்களால வந்து வாங்க முடியும். மேலே இருக்க சன்ரூஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒரு டைப்பில் உங்களுக்கு வேணும்னா அப் டு 2 lakhs வந்து பே பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அது நார்மலான அந்த ஒரு 3 ரூஃப் தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு போக போக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் இந்த வண்டி வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு ஜெர்மன் வெஹிக்கிள்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா Porsche அப்படின்றதே வந்து ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு வேர்ட், அந்த நேமுக்கே ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த பவர் இந்த வண்டியிலே வந்து கொடுத்துருக்காங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து இருக்கு. பிட்வீன் இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் லாம்போகினி ஊரஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லலாம். Q8 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் லாம்போகினி ஊரஸ், அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பட்ஜெட்டான அந்த ஒரு லாம்போகினி ஊரஸ் வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஊரஸ்க்கும் ஈக்குவலண்டா இந்த வண்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிஃபோர் மூவிங் இன் டு திஸ் டோட்டல் ரிவ்யூ, மேக் ஷோர் டு ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் அப்படியே நம்மளோட யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லக்ஸுரியான அந்த கார் கண்டென்ட்ஸ் அண்ட் பைக் கண்டென்ட்ஸ் மூலம் தான் இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடும். ஸோ தட் அப்போ தான் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து தேடி வரும்ன்ற மாதிரி சொல்லலாம். Doing is a tough Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you come. Okay, first வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இந்த டிசைன் லாங்குவேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்ல இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஷாவோட இந்த கோல்டன் கலர் இந்த லோகோ. இந்த கோல்டன் கலர் லோகோ உள்ளே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹார்ஸோட அந்த சிம்பிள் மேலே வந்து ஸ்டுட்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருக்கோம். அந்த ஸ்டுட்கார்ட் வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை, ஜெர்மனில் இருக்க ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இந்த காரை வந்துட்டு ப்ரொடியூஸே வந்து பண்ணுறாங்க. ஸோ அது அந்த ஸ்டுட்கார்டோட அந்த நேம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 4 cubical பேட்டர்ன்ஸோடைய டிஆர்எல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த டிஆர்எல் உள்ளே உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் ஆஃப் எல்இடி லேம்ப்ஸ் வந்து கிடைக்கும். அந்த எல்இடி லேம்ப்ஸோடைய பிக்சல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு 32,000 பிக்சல்ஸ். ஸோ 32,000 பிக்சல்ஸ் இருக்கிறதுனால அதோடைய ப்ரொஜெக்ஷன் அண்ட் அதோடைய ஆப்போசிட்ல ஏதாவது வெஹிக்கிள் வருதுன்னா அதோடைய வியூ வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து அமையும். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து நைட் டைமில் நீங்கள் இருட்டான அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிங்கனாலும் கூட அந்த ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்குன்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஆர்எல் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல்லோடைய அந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாக வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ ஹசார்ட் ஆன்ல இருக்கிறனால உங்களால் இங்கே வந்து வியூ பண்ண முடியும். அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கிளாடிங் மாதிரி இருக்கு. அந்த கிளாடிங் வந்து இட்ஸ் ஃபார் ஓப்பனிங், அதாவது இன்ஜினோட ஈட்ஸ் எல்லாமே வெளியில வர்றதுக்கு. Here you got an opening and இங்கேயும் வந்துட்டு ஓப்பனிங் இருக்கு. இந்த கிரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய Porsche Cayenneல இருக்கிறத விட இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால இதோட கிரில் வந்து லிட்டில் பிட் வந்து மாற்றிருக்காங்க. பிஃபோர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து லிட்டில் பிட் பாக்ஸி அண்ட் கொஞ்சம் கட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கான் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். சில பல டிசைன் லாங்குவேஜ் படி வந்துட்டு உங்களுக்கு மக்கான் வேற Cayenne வேற அப்படின்றது வந்து 1-2 இடத்துல வந்து தெரியும். ஸோ அதை வச்சு இது வந்து Cayenne மக்கானா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். பிட்வீன் உங்களுக்கு இந்த பானட் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஹூடை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்ம கிடைக்க போற இந்த இன்ஜின். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 2 இடத்துல Porsche அப்படின்ற அந்த ஒரு நேம் வந்து வரப்போகுது. அண்ட் V6 அப்படின்ற அந்த ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபார் V6ன்றது வந்து அதோட பவர். பட் ஐ வுட் ப்ரிஃபர் V8 கொடுத்துருந்தா இட் வுட் பி பெட்டர். இன்னும் ஒரு சூப்பர்பான அந்த ஒரு வெஹிக்கிளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். பட் V6 இஸ் ஓகே ஃபார் திஸ் திங். இது ப்ரொடியூஸ் பண்ண போற அந்த ஹார்ஸ் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 348.64 அந்த ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது. தட் இஸ் ஆல்மோஸ்ட் டு 350 அந்த ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்கும். அண்ட் அதோட நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து கிடைக்க போது. ஒரு பவர்ஃபுல் அண்ட் டார்க்கி பெட்ரோல் இன்ஜின். அண்ட் அப்படியே நம்ம இந்த சைட் போர்ஷனுக்கு வந்தோம்னா நமக்கு வந்துட்டு இங்கே 21 inches ஆஃப் alloy wheels வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டிஸ்கான அந்த ஒரு கேலிபர்ஸ் வந்து கிடைக்குது. அந்த டிஸ்கோட கேலிபர் வந்துட்டு பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெட்ல வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இட் வுட் பி அட்ராக்டிவ் டு திஸ் கலர். பிஃபோர் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இந்த காரில் 360 டிகிரி ஆஃப் கேமரா வந்து கிடையாது. 360 டிகிரி ஆஃப் கேமரா வந்து பர்சனலைசேஷன். இப்போ உங்களுக்கு 360 டிகிரி ஆஃப் கேமரா உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அதுக்கு தனியாக காசு வந்து பே பண்ணணும். அப் டு 2 lakhs நினைக்கிறேன். இஃப் நாட் உங்களுக்கு அது வந்து கிடைக்காது. வெறும் சென்சார் மட்டும் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் உங்களுக்கு வந்து பேக்கில் மட்டும் உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சைடோ சரி ஃப்ரண்ட்லேயும் சரி வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. பர்சனலைசேஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, வென் வி கம் டு திஸ் பேக் ஆஃப் திஸ் Porsche, உங்களுக்கு இங்கே தான் ஒரு மேஜரான அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த Porsche Cayenne வந்துட்டு ஒரு கூப்பே. நார்மல் Cayenne வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி
இந்த இடத்துல இந்த ஹேட்ச்பேக்கோட அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லான ஒரு எஸ்யூவி சைஸில் நீங்கள் எப்பவுமே பார்க்குற அதே Porsche Cayenne தான் வந்து இருக்கும். அப்படியே அதோட பூட் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் த பூட் சைஸ் ஃபார் திஸ் Porsche Cayenne. நார்மல் Porsche Cayenne வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 772 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இந்த Porsche Cayenne வந்துட்டு கூப்பே டிசைன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து 650க்கான அந்த ஒரு லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப் டு தட் 650 to 660 அதோடைய பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இட்ஸ் அ வாஸ்ட் பூட் கம்பேரிட்டிவ்லி ஒரு லக்ஸுரியான அந்த எஸ்யூவிக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம X7ல பார்த்த மாதிரி தான் கொஞ்சம் டவுன் பண்ணி வந்து உட்காரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சொஃபஸ்டிகேஷன் வந்து கிடைக்கும்னு நினைக்கும் போது இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் வந்து டவுன் ஆகும். இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், கார் பொறுமையாக டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லைக் நம்ம BMW X7ல எப்படி வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான். இன்னும் அந்த X7 வீடியோ வந்து பார்க்கலன்னா ஐ கிவ் யூ கார்டு ஹியர் ஸோ தட் யூ கைஸ் கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். X7 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் X7க்கும் இதுக்கும் என்னென்னலாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே வந்து ஒரு காம்படிட்டிங் தான். ஸோ யூ கைஸ் கேன் செக் இட் அவுட் தேர். இப்போ நான் திரும்ப இதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இந்த கார் வந்து அதே ஹைட்டுக்கு வந்து திரும்ப மேலே வரப்போகுது. ஸோ தட் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ரைட்டுக்கு வந்து கிடைக்க போகுது. இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு Porsche-க்கான ஒரு பேட்ச் வந்து கிடைக்க போகுது. அண்ட் Cayenne-க்கான ஒரு பேட்ச் வந்து குரோம்ல வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் டாப் டயர். அண்ட் இந்த ஸ்டாப் லேம்ப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த கார் வந்து மூவ் ஆக போகுது. அதாவது நைட் டைமில் வந்து பார்க்கும்போது தான் செம்மையாக இருக்கும் அந்த இலுமினேஷன். நீங்கள் ஒன்ஸ் அந்த பிரேக் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் பேட்டர்ன் வந்து ரெட் கலரில் வந்து மாறும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆல்ஃபபெட் C இன்வெர்ட்டடாக போட்டால் எப்படி இருக்குமோ அது இந்த சைடு வந்து நார்மல் C வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அண்ட் ரிவர்ஸ்க்கான ஒரு லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு LED-க்கான ஒரு ரிவர்ஸ் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதோட இலுமினேஷனே வந்து செம்ம ப்ராப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஐ லவ் திஸ் LED பேட்டர்ன்ஸ் டூ. எக்ஸாஸ்ட் டெயில் பைப் இருக்குல்ல, அந்த டெயில் பைப் வந்துட்டு ரவுண்டில் பார்க்குறீங்களா, ஆனால் ஒரிஜினலுக்கான அந்த ஒரு டெயில் பைப் வந்து அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஸ்கொயரில் தான் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட் வேணும்னா இட்ஸ் ஸ்போர்ட்டி பேக். ஸோ ஸ்போர்ட்டி எக்ஸாஸ்ட் வந்து வேணும்னா அதுக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து பே பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ இந்த கார் வந்து எது தான் அவங்க ஸ்டாக்காக வந்து கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களும் அந்த காரில் வந்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபுல் Cayenne வேணும். ஃபுல் Cayenne வந்து ஒரு நார்மலான அந்த ஒரு ஸ்போர்ட்டி லக்ஸுரி வெஹிக்கிள் வந்து எப்படி பார்க்கணுமோ அந்தளவுக்கு ஃபுல் பேக்கடாக வந்து வேணும்னா நீங்கள் பர்சனலைசேஷன் ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த Cayenne வந்து உங்களுக்கு ஃபுல் பேக்டாக வந்து இருக்கும். இஃப் நாட் இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு பேருக்கு ஒரு Porsche Cayenne வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் இந்த கார் வாங்கினீங்கனாலுமே இதை தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து இங்கே 360 டிகிரி ஆஃப் சென்சார்ஸ் வந்து கிடச்சிருது. ஆனால் கேமராஸ் நான் சொன்ன மாதிரி வந்து கிடையாது. ஒன்லி பேக்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேமரா அவங்களே ஸ்டாக்காக வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அலாய் வீல்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து 24 டைப்ஸ் ஆஃப் அலாய் வீல்ஸ் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த அலாய் வீலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்க்கான ஒரு அலாய் தான். மற்றபடி வந்து உங்களுக்கு நார்மலான அந்த ஒரு பேசிக் அலாய் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ஒரு 10 lakhs கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வேறு வழி கிடையாது. உங்களுக்கு வந்து மேலே ஒரு ஸ்பாய்லர் வந்து கிடைக்க போது. ஆல்ரெடி இந்த வண்டி வந்து செம்ம பவர்ஃபுல். ஓகே, அந்த பவர்ஃபுல்க்கு நீங்கள் வந்து ஃபுல் ஃபாஸ்ட் வந்து அப்ளை பண்ணி வந்து போகிறீங்க, ஒரு 250+ வந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து ஆப்வியஸாக ஒரு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏரோடைனாமிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால கார் வந்து எந்த சைடாக அலமோதாது, வண்டியை வந்து தூக்காது. ஓகே, நான் இந்த Cayenne-உடைய இன்டீரியரில் வந்து உட்கார போகிறேன். அல்டிமேட் வெஹிக்கிள். உள்ள அது உட்காந்தோடனே என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது சீட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஆல். ஆனால் என்ன ஒரே ஒரு இதுனா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கான அந்த ஒரு ஸ்டியரிங் வந்து கிடைக்கல. பிஃபோர் தட் ஐ ஸ்விட்ச் ஆன் த கார். இட்ஸ் பீன் டூ ஸ்வெட்டி. இது உள்ள வந்து உட்காந்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகுறது இந்த Porsche Taycanல வந்து நம்ம பார்ப்போம்ல அந்த ஸ்க்ரீன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 inch அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும் போது சேம் திங். ஆனால் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. ஓகே, இந்த ஸ்க்ரீன் வந்து பர்சனலைசேஷன். யூ கைஸ் ஆர் கோயிங் டு பே 1.3 to 1.4 ஃபார் திஸ் கார். ஆனால் பர்சனலைசேஷன் எல்லாமே பண்ணியே இட் வில் கம் அரௌண்ட் இன் 2.5 2.7 அந்த மாதிரி வந்து போகும். இந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பர்சனலைஸ் பண்ணி இட் கேம் அரௌண்ட் இன் 1.9 crores. ஸோ உங்களுக்கு வந்து 1.90 lakhs கிட்ட வந்து இந்த கார் வந்து வந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த காரோடைய விலை வந்து 1.3 crores ஆகும். 1.30 lakhs கிட்ட தான் வந்து வரப்போகுது. இந்த டோர்ல இருக்க இந்த பேனல் இது கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சனலைசேஷன். இது வந்து இது கிடையாது, அதாவது ஸ்டாக் கிடையாது. இட்ஸ் அ கஸ்டமைசேஷன் திங். இதுக்கு வந்து ஒரு 2 lakhs வந்து செலவாகும். நிறைய இருக்கு. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணேன்னா இது 3 ரூஃபா நான் சொன்னேன்ல அந்த வெளியில, அதுக்கு உங்களுக்கு ஒரு இது மெயினாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனா இது லெதர் குவாலிட்டி. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து இவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. லெதர் குவாலிட்டியோட அந்த இதுவே வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு இங்கே ஒரு ஏசி வெண்ட் வந்து கிடைக்க போகுது. அண்ட் சேம் இயர் இங்கே ஒரு ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இதுலேயே வந்து உங்களுக்கு ட்ராக்ஷனுக்கான அந்த ஒரு பட்டன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அசார்ட்கான அந்த ஒரு பட்டன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு வந்து ஏசியோடைய கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ் அது எவ்ரி திங் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரு டச் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறாங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் நாப். ஸோ இந்த நாப் வந்து இன்க்ளூசிவாக வந்து கொடுத்தனால அதோட பார்க்கறதுக்கு அந்த
அது பார்க்கறதுக்கு அதோட பேட்டர்ன் செம்மையாக இருக்குது. அண்ட் யூர் கோயிங் டு கெட் சம் ரோலர். இந்த ரோலர் வந்து கியர் அப்படின்ற மாதிரி தேசம் நினைக்காதீங்க, கியர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸ் டிரைவ் நியூட்ரல் அதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ரோலர் வந்து டிஃப்ரெண்ட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆடியோக்கான அந்த ரோலர். ஸோ தட் இது வந்து ஆடியோ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான் இந்த ரோலர் வந்து யூஸ் ஆக போகுது. ஹியர் யூ கோயிங் டு கெட் சம் காயின் ஸ்பேஸ் அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்க போகுது. வந்து ஒயர்லெஸ்க்கான அந்த சார்ஜிங் போர்ட்டும் வந்து இருக்குது அண்ட் யூஎஸ்பிக்கான அந்த சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டியூவல் பர்பஸ் மாதிரி வந்துருக்கு. கூல்டுக்கான ஒரு க்ளவ் பாக்ஸிங் வந்து கிடைக்க போகுது. ஆனலாக்கான டாக்கோமீட்டரும் சரி, ஸ்பீடோமீட்டரும் சரி, ஐ மிஸ் தட் திங். உங்களுக்கு டிரைவ்ஸ்க்கான அந்த ஒரு மோட் வந்து இந்த இடத்துல ஒரு ரோலர் மாதிரி இருக்குது. அந்த ரோலர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். டிரைவ்ஸோட மோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல், கம்ஃபர்ட், ஸ்போர்ட் ப்ளஸ் வந்துருக்கு. இந்த 4 மோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்பியன் லைட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 8க்கான ஒரு ஆம்பியன் லைட்டிங்ஸ் வந்து கலர் வந்து கிடைக்குது. அண்ட் ஹீட்டட்கான ஒரு சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹீட்டட்கான ஒரு சீட்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு எந்தெந்த கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த சீட்ஸ் வந்து இங்கே வந்து இது வழியாக வந்து மூவ் பண்ண முடியும். we have saw that in BMW X1 வீடியோ. அது பார்க்கலாம், போய் பாருங்க. அதுவும் வந்து இப்படி தான் உங்களால இந்த இடத்துல இருந்து இந்த பேசஞ்சரோட சீட்டை வந்து உங்களால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா போஸ்க்கான ஒரு சிஸ்டம் வந்து கிடைக்குது. ஆனால் போஸ்க்கான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு வேணும், அதாவது ஆடியோ சிஸ்டம் வேணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக 2.5 lakhs வந்து பே பண்ணணும். பர்மஸ்டருக்கான அந்த ஒரு ஆடியோ இது வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் 8 lakhs கிட்ட வந்து பே பண்ண போறீங்க. ஸோ ஆடியோ சிஸ்டமுக்கும் நீங்கள் வந்து பர்சனலைசேஷன் பண்ணி தான் வந்து மேக் பண்ண முடியும். ஐ டோன்ட் நோ வை, எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்சனலைசேஷன் இருக்குன்னு தெரியல. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கிடைக்கும் போது ஆப்வியஸாக போர்ஷன்றது ஒரு ரேசிங் பிராண்ட் அப்படின்றனால உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்தாதான் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து பூர்த்தி பண்ண முடியும்னு சொல்லலாம். எனக்கான ஹெட்ரூம் வந்து டீசெண்டான அந்த ஒரு ஹெட்ரூம் வந்து இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல உங்களால வந்து அந்த வியூ வந்து பார்க்கவே முடியாது. அது ஏன் வந்து நான் சொல்றேன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்க அந்த வியூ வந்துட்டு உங்களுக்கு இந்த சீட்ஸே வந்து கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த சீட்ஸை வந்து கவர் பண்ணிடுச்சுன்னா உங்களால அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து ஆப்வியஸா வந்து பார்க்க முடியாது. கம்ஃபியான ஒரு இடம் தான். ஓகே, நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ஹைட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா நீங்க நார்மல் Porsche Cayenne வந்து வாங்கினீங்கன்னா இந்த ஹெட்ரூம் இருக்குல்ல, இதை விட உங்களுக்கு வாஸ்டான அந்த ஒரு ஹெட்ரூமே வந்து கிடைக்க போகுது. ஃப்ரண்ட்ல நீங்க பாக்குற இந்த ஹெட்ரூமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தட் இஸ் எஸ்யூவி டைப் ஆஃப் கார். இதுவும் வந்து எஸ்யூவி தான், பட் கூப்பேக்கான ஒரு டிசைன். ஸோ கூப்பேக்கான டிசைன் இருக்கும் போது ஆப்வியஸா உங்களுக்கு எந்த கூப்பே வந்து நீங்க போனீங்கனாலுமே ஹெட்ரூம் டீசெண்டா தான் இருக்கும். ஆம்பிள் ஆஃப் ஹெட்ரூம் வந்து கிடைக்காது. ஆனா 6 feet இருக்கவங்களுக்கு ஆப்வியஸா இது வந்து இடிக்கும். நெக்ஸ்ட் வந்து எனக்கான லெக் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிள் ஆஃப் லெக் ரூம். எனக்கு வந்து நான் என்னுடைய சீட்டோட போஸ்டர்ல தான் இந்த கார் வந்து இருந்துச்சு. ஸோ என்னுடைய சீட் பொசிஷன்ல இருக்கும் போது இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ ஒரு லெக் ரூம் வந்து கிடைக்குது. இதோட ஒரு 6 feet டால் இருக்கவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லலாம். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு டீசென்டான அந்த ஒரு நீ ரூம் தான். ஸோ தட் இட்ஸ் அ குட் ஒன். அண்ட் உங்களுக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல்கான அந்த ஒரு காக்பிட்டோடைய ஏசி கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ் வந்து கிடைக்க போகுது. வித் 4 zoneக்கான அந்த ஒரு கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ரீடிங்கான அந்த ஒரு லேம்ப்ஸ் இங்கே வந்து இருக்கு. அண்ட் கோட்கான அந்த ஒரு ஆங்கர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான அந்த ஒரு வென்டிலேஷன் வந்து சைடு பி பில்லர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த கார் வந்து நீங்கள் கொஞ்சம் பின்னாடி உட்காந்தீங்கன்னா சொஃபஸ்டிகேஷனான அந்த ஒரு ஃபீலுக்காக வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்க்கான அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்க போது ஆடியோ சிஸ்டம்க்கு வந்து 2 lakhs வந்து நீங்க பே பண்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா இவங்க இந்த எல்லா இடத்துலயும் வந்து இவங்க கொடுத்துதான் ஆகணும். ஆம்ரெஸ்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2க்கான அந்த ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கான அந்த ஒரு ஆம்ரெஸ்டர் அண்ட் அண்டர் தைக்கான அந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு டீசெண்டா இருக்கு. அதாவது என்னோட ஹைட்டுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரி 6 feetலாம் போனாங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். அண்டர் தையோட சப்போர்ட் வந்து இருக்காது. அண்ட் உங்களுக்கு பியானோ பிளாக்ல உங்களுக்கு ஒரு பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் இந்த Porsche Cayenneல வந்து ரொம்ப பிடிச்சிருக்காது. என்னன்னா லெதரோடைய குவாலிட்டி. அந்த லெதரோடைய குவாலிட்டி அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு வந்து தெரியுது லெதரோடைய குவாலிட்டி என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது வந்து Porsche ஃபேனா இருக்காங்க, அவங்க வந்து இல்ல Porsche Cayenne வந்து எதிர்பார்க்கறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படியே இல்லைனாலுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கார் லவர்ஸா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்புங்க. மேக் ஷூர் டு ஃபாலோ us on Instagram and subscribe பண்ணிருங்க நம்மளுடைய சேனலை. அப்போதான் இந்த மாதிரி நிறைய லக்ஸரி கண்டென்ட்ஸ் எங்களால வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் தேடி கொண்டு வர முடியும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிக் லவ்.